வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் காம்போ. பட்டர் பீன்ஸ் பிரியாணியும் பன்னீர் கிரேவியும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் பிரியாணிக்கு பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் பீன்ஸ் வாங்கி நான் தண்ணியில் சோக் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் குக்கரில் ஒரு 2 விசில் எடுத்து திட்டமாக தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் பீன்ஸ் பிரியாணிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 3, 2 பச்சை மிளகாய், துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, பூண்டு ஒரு 10 பல், இலை கொஞ்சம், இதெல்லாம் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். குக்கர் எடுத்துக்கோங்க. 2 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் நல்லா காஞ்ச அப்புறமா 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. பட்டை 2 துண்டு போட்டுக்கோங்க. பாசி இலை 1, சோம்பு இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 3 பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணிட்டேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் பீன்ஸ் பிரியாணிக்கு 2 கப்பு நான் பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா, ஏன்னா நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இதையும் நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கலாம். நான் ஸ்பைஸ் பவுடர்லாம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது காஷ்மீரி சில்லி பவுடர், கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். தனி மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். பட்டர் பீன்ஸ் நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்காம நம்ம போட்டோம்னா அது வந்து பிரியாணி வந்து ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகிடும் ரைஸு. அப்புறம் இந்த பட்டர் பீன்ஸ் குக் ஆகாது. அதனால தான் தனியாக ஒரு குக்கரில் 2 விசில் போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதில் கொட்டிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. நிறைய ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது இந்த பட்டர் பீன்ஸு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் இல்லை வீட்டில் ஹாலிடேஸ்லேயும் செஞ்சு தரலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரியாணிங்க இது. இந்த காரம் வந்து நல்லா இந்த பட்டர் பீன்ஸில் ஏற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா வந்து நம்ம இப்படி கிளறி விடுவோம். இதோட ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் எதுக்கு சேர்க்கணும்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை சேர்க்குறதுக்கு தான். அதனால 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்தா போகிறோம். இப்போ நான் 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேங்க. அது ஆர்டினரி மில்க் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். இது எதுக்கு நம்ம சேர்க்கணும்னா இந்த பிரியாணிக்கு ஒரு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த பாலையும் நான் மெஷர்மெண்ட் கப்பில் சேர்த்துக்கிறேன். தண்ணியோட பாலும் சேர்த்து மெஷர் பண்ண போகிறேன். நான் வந்து 2 கப் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1 கப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ இப்போ பாலோடு சேர்த்து நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். பால் 1 டம்ளர் ஊற்றிடுறேன். இது வந்து நான் அந்த சோயா வேக வச்ச ஸ்டாக் தாங்க, அதை நான் வேஸ்ட் பண்ணலை. அந்த ஸ்டாக் வாட்டரையே இப்போ தண்ணி மெஷர்மெண்ட்டுக்கு ஊற்ற போகிறேன். இன்னும் 1 டம்ளர், 3வது டம்ளர். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இன்னைக்கு நம்ம மட்டர் பன்னீர் கிரேவி பண்ண போகிறோம். இது ஒரு சிம்பிளான கிரேவி தான். இது எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். க்ரீன் பீஸ் சீசன்னால் என்கிட்ட 1 கப்பு க்ரீன் பீஸ் இருக்குது. அதையும் சேர்த்து நான் இந்த கிரேவி பண்ண போகிறேன். இந்த பன்னீர் கிரேவிக்கும் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 6 அனிசி, 1/4 டீஸ்பூன். இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு 1/4 துண்டு, பூண்டு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது,
கொஞ்சமாக புதினா இலை. இது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான், ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். 10 முழு முந்திரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தக்காளி, முந்திரி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ இது நல்லா பிரியாணி கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டேங்க, நல்லா கலரி விடுங்க. இப்போ இந்த ரைஸ் பாயில் ஆகி கொஞ்சம் மேலே வரும்போது நம்ம இதை தம் போடுவோம். பாயில் ஆகி வருதுங்க. இப்போ ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழ சாறை நல்லா பிழிஞ்சிருங்க. இது வந்து ரைஸ் ஒட்டாமல் வரும், உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான் பிழியறோம். லாஸ்ட்லாம் கொஞ்சமாக புதினா இலை தூவிடுங்க. ரைஸ்லாம் நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். 10 மினிட்ஸ் தாங்க, டைம் பார்த்து 10 மினிட்ஸ் வச்சு நம்ம தம் போட்டு இறக்கிட்டா நம்மளுடைய பட்டர் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் 1 டீஸ்பூன். ஆயிலும் நெய்யும் நல்லா சூடான அப்புறம் ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. நான் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஜீரகமும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் பச்சை பட்டாணியை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி, முந்திரி, இஞ்சி, பூண்டு மசாலா பேஸ்ட்டு போட்டுக்கணும். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ரெஷர் வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். உடனே லிட்டை ரிலீஸ் பண்ணாதீங்க. நல்லா அந்த சத்தம் அடங்குற வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணும். ஆயிலெலாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வதக்கின அப்புறமா இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க, சும்மா கலருக்கு தான். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். தனியா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லிட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேமில் நம்ம பாயில் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுத்து. ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி தான், கரெக்டாக இருக்குது. பன்னீர் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பன்னீரோட நல்லா இந்த கிரேவி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லிட் போட்டு கொதிக்க வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்டு மேத்தி, கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி சேர்த்துடுறேன். இப்போ நான் வந்து இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ விசில் சத்தெல்லாம் அடங்கிடுச்சுங்க. நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேங்க. நம்மளுடைய பட்டர் பீன்ஸ் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரைஸ் எல்லாம் உடையாமல் அப்படியே வாசனையும் சும்மா கம கமன்னு இருக்குங்க. இப்படி எடுத்து பாருங்கள். ரைஸ்லாம் உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்படி லேசாக கலரி விடுங்க. இப்போ நான் வந்து இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், நம்மளுடைய லஞ்ச் காம்போ பட்டர் பீன்ஸ் பிரியாணி, மட்டர் பன்னீர் கிரேவி வித் ரைத்தா, சூப்பரான லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் சாப்பிட வாங்க. இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.